ஓவர் ஆக்டிங்கால் மாட்டிக்கொண்ட தமிழக அரசு. உண்மை வெளிவர போகுது, ஒருத்தனையும் விடக்கூடாது. அன்புமணி ஆவேச அறிக்கை. கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி மேற்பார்வையில் விசாரணை நடத்த ஆணையிட்டிருப்பதன் மூலம் இந்த விவகாரத்தில் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் என்று பாமக நம்புகிறது என அன்புமணி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், கரூரில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. கரூர் விபத்தின் பின்னணியில் பல்வேறு சதி வேலைகள் இருப்பதாக ஐயங்கள் எழப்பட்டு வந்த நிலையில் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாகும். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்புகள் மிகவும் துயரமானவை. காவல்துறையினர் பரப்புரை கூட்டத்திற்கு வந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடமைகளை மறந்து பொறுப்பின்றி செயல்பட்டதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்கம் முதலே கூறி வருகிறது. ஆனால் விபத்து நடந்த சில நிமிடங்களிலேயே தமிழக அரசின் சார்பில் காட்டப்பட்ட அளவிற்கு அதிகமான பதட்டம். விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை சார்பில் தங்கள் மீது இதில் எந்த தவறும் இல்லை என்று தாமாக முன்வந்து அளிக்கப்பட்ட விளக்கம் ஆகியவைதான் இந்த விபத்தின் பின்னணியில் சதி வேலைகள் இருக்குமோ என்ற ஐயத்தை வலுப்படுத்தியது. அதனால்தான் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் தொடர்புடைய அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று செப்டம்பர் 29ஆம் தேதியே நான் வலியுறுத்தியிருந்தேன். இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய முதல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி மேற்பார்வையில் விசாரணை நடத்த ஆணையிட்டிருப்பதன் மூலம் இந்த விவகாரத்தில் புதைந்து கிடக்கும் அனைத்து உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நம்புகிறது. தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும். நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ள இந்த விசாரணைக்கு தமிழக அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு காரணமான அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும்தான் உயிரிழந்த அப்பாவிகளின் குடும்பங்களுக்கு நீதியை வென்றெடுத்து கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.